எல்லா நிலையிலும் எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுமாக. அவனது பேரன்பும் பெருங்கருணையும் மன்னலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய கிளைகள் குடும்பத்தினர் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த ஜும்மா நாளில் ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையுடன் ஆரம்பம் செய்கின்றேன். 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் நாள் நாடாளுமன்றத்திலே ஒன்றிய சிறுபான்மை விவகார அமைச்சகத்தினுடைய அமைச்சர் கிரண் ரிஜிஜு ஒருங்கிணைந்த வக்ஃப் மேலாண்மை அதிகாரமளித்தல் திறன் மேம்பாட்டு சட்டம் என்று சொல்லக்கூடிய உமீட் என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தில் 44 திருத்தங்களை முன்வைப்பதாக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தபோது நாடாளுமன்றத்திலே கடுமையான எதிர்ப்பு குரல் அங்கே எழும்பியது. அதைத் தொடர்ந்து அதை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு அனுப்ப வேண்டும் என்ற முடிவிலே கூட்டுக்குழுவிற்கு அனுப்பி அதற்காக ஒரு குழுவையும் அனுப்பப்பட்டது. தொடர்ந்து மக்களிடம் கருத்து கேட்பு சட்ட திருத்தத்தை குறித்த நாடு தழுவிய பரவலான கருத்து கணிப்பும் கேட்கப்பட்டது. அதற்கு பிறகு ஏப்ரல் 4, 5 2 நாட்களாக நாடாளுமன்றத்திலே 2 அவைகள் உண்டு. மக்களவை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவை மக்களவை. அந்த மக்களவையில் நிறைவேற்றப்படக்கூடிய சட்டம் மாநிலங்கள் அவையிலும் அது ஒப்புதல் பெற்று அங்கேயும் அது விவாதிக்கப்பட்டு ஓட்டெடுப்பு செய்யப்பட்டு 2 அவைகளிலும் பெரும்பான்மையாக இருந்தால் ஒரு சட்டம் திருத்தத்திற்கோ நடைமுறைக்கு வருவதற்கு அங்கே அரசியல் அமைப்பு சட்டம் இடம்பெறுகிறது. அந்த அடிப்படையிலே 2 நாட்களாக சற்றேறக்குறைய 12 மணி நேரங்களுக்கு மேலாக மக்களவையில் மிகப்பெரிய விவாதம் இந்த வக்ஃபு திருத்த மசோதாவை குறித்து நாடு முழுவதும் பார்த்து கொண்டிருந்தது. எப்படியெல்லாம் எதிர்கட்சியில் உள்ள சகோதர சமுதாய சொந்தங்கள் எப்படியெல்லாம் அந்த வாய்மைக்காக உண்மைக்காக குரல் கொடுத்தார்கள் என்பதெல்லாம் நாம் பார்த்தோம். இறுதியாக வாக்கெடுப்பு நடந்தது. வாக்கெடுப்பில் 288 பேர் அந்த திருத்த சட்டத்தை ஆதரித்து வாக்களித்தார்கள். 232 பேர் எதிர்த்து வாக்களித்தார்கள். மாநிலங்களவையில் இதே போன்ற வாக்கெடுப்பு நடக்கப்பட்டது. அங்கே 128 பேர் ஆதரித்து வாக்களித்தார்கள், 95 பேர் எதிர்த்து வாக்களித்தார்கள். எனவே பெரும்பான்மை என்ற அடிப்படையில் இந்த சட்ட திருத்தத்தை அவர்கள் வக்ஃபிலே 44 முக்கியமான திருத்த சட்டத்தை அவர்கள் கொண்டு வந்தார்கள். இதை எதிர்த்து 73 அமைப்புகள் உச்சநீதிமன்றத்திலே இதற்கு தடை உத்தரவு பிறப்பிக்க வேண்டும், இது இந்திய இறையாண்மைக்கு எதிரானது, அமைப்பு சட்டத்துக்கு எதிரானது, நாட்டினுடைய மதச்சார்பின்மையை சீர்குலைக்கக்கூடியது என்று சொல்லி தாக்கல் செய்தார்கள். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு இதை உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்து அதிலே கபில் சிபில் போன்ற மூத்த வழக்கறிஞர்கள் எல்லாம் வாதத்தை முன்வைத்தார்கள். அப்போது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கடுமையாக சில கேள்விகளை எழுப்பினார்கள். இது எந்த வகையிலும் இந்த திருத்த சட்டம் ஏற்புடையதல்ல. இது சகோதர சமுதாய சொந்தங்கள், அதாவது முஸ்லிம்கள் நிர்வகிக்கக்கூடிய ஒரு சொத்திலே பிற மதத்தை சார்ந்தவர்களை உள்ளே அனுமதிப்பது என்பது எவ்வாறு நியாயமாக இருக்க முடியும்? அப்படித்தான் இந்து அறநிலையத்துறையிலே அல்லது இந்து சமய வழிபாட்டு தலங்களிலே நீங்கள் முஸ்லிம்களை அனுமதித்திருக்கிறீர்களா? பிற மதத்தவர்களை அனுமதிப்பீர்களா? இந்த வக்ஃபு சட்டத்தை குறித்த கூடுதல் அதிகாரத்தை கலெக்டருக்கு கொடுக்க முடியுமா? அப்படி கொடுத்தால் இது எப்படி சரியாக வரும்? அதே போல் ஒரு இடத்தை வக்ஃபு இடமா இல்லையா என்பதை தீர்மானிப்பது எதை வைத்து தீர்மானிப்பது? ஜும்மா மசீதிலெல்லாம் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு முன்பாக பிரிட்டிஷார் காலத்திற்கு பிறகுதான் இது சட்டம் எழுத்துப்பூர்வமாக்கப்பட்டது. அதற்கு முன்பு வக்ஃபு செய்யப்பட்ட இடங்கள் எல்லாம் எப்படி நீங்கள் வக்ஃபு இல்லை என்று சொல்லி நீங்கள் கைப்பற்றி விடுவீர்களா? எனவே இப்படியெல்லாம் நீங்கள் செயல்படுத்த முடியாது. இதற்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த விவாதம் மிக விரிவாக நடந்தது. அதெல்லாம் நமக்கு சற்று ஆறுதலை தருகிறது. அதற்கு பிறகு நேற்று 2 மணிக்கு மீண்டும் உச்சநீதிமன்றத்திலே இந்த அவை கூடிய போது ஒன்றிய அரசு வாரியமும் பதில் தர வேண்டும் என்ற அடிப்படையில் ஒன்றிய அரசு இல்லை, எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் வேணும் நீங்கள் கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்வதற்கு என்று சொல்லி கால அவகாசம் கேட்டிருக்கின்றார்கள். இதுவரைக்கும் அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை உள்ள செய்திகள் இதுதான்.
இப்போ நாம் என்ன செய்வது என்று சொன்னால், முஸ்லிம்கள் இப்போது நம்முடன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னவென்று சொன்னால், இந்த உச்ச நீதிமன்றத்திலே சட்ட போராட்டத்தை முறையாக நடத்தி இதை தடை உத்தரவு பிறப்பிக்க செய்வது என்ற அடிப்படையில் இன்றைக்கு மிக சரியான முறையிலே 73 அமைப்புகள், இதில் முஸ்லிம் அமைப்புகள் மட்டுமல்ல, குறிப்பாக சொன்னால் இரவு 2 மணிக்கு நன்றாக கவனிக்க வேண்டும். இந்த சட்ட திருத்தத்தை எப்போது அவர்கள் அறிவிக்கின்றார்கள் என்று சொன்னால், நள்ளிரவிலே, நாடாளுமன்ற நள்ளிரவிலே அறிவித்ததும் அதிகாலையிலே சட்டப்பேரவைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் கருப்பு பட்டையுடன் வந்து அதை அவரே கோஷம் எழுப்பி இதை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொல்லி அதை உச்ச நீதிமன்றத்திலே அதற்கு எதிராக மனுவையும் அவர்கள் தாக்கல் செய்தார்கள். அதே போல நாடாளுமன்றத்திலே திமுக எம்பிக்களாகட்டும் அல்லது பிற கட்சிகளை எதிர்கட்சிகளை சார்ந்தவர்கள், விடுதலை சிறுத்தைகள் போன்றவர்கள் கடுமையான வாதத்தை அவர்கள் முன்வைத்தார்கள். இதெல்லாம் நமக்கு நம்பிக்கை அளிக்கின்றது. எனவே இந்த சட்ட போராட்டத்தின் அடிப்படையிலே நீதியை பெறுவதற்காக நாம் முயற்சி செய்வது என்ற அந்த சட்ட போராட்டம் தொடரும். இது நம்முள்ள இருக்கக்கூடிய முதல் வாய்ப்பு. அடுத்து என்ன செய்யலாம் என்று சொன்னால், இரண்டாவது, நாம் வீரியமிக்க போராட்டங்களை பல களங்களிலே நடத்தினோம். குறிப்பாக ஜமாத் உலமா போன்ற அமைப்புகள் தமிழ்நாடு முழுவதுமாக 13ஆம் தேதி கடந்த வாரம் மாவட்டத்தினுடைய முக்கிய இடங்களிலே அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்கள். அதில் மக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். இது ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய ஒரு முறை. அடுத்து நம்ம என்ன செய்யலாம் என்று சொன்னால், இதை குறித்த புரிதலும் அறிதலும் நமக்கு முதல்ல வேணும். ஒரு உணர்வுபூர்வமாக வந்து ஒரு இடத்துக்கு கூடுறோம், கூடிய ஆர்ப்பாட்டத்திலே உணர்வு மிகுதியாக நாம் கோஷங்கள் எழுப்புகிறோம், முழக்கங்கள் எழுப்புகிறோம், இதெல்லாம் சரிதான். ஆனால் அந்த சட்ட திருத்தத்தில் என்ன இருக்கிறது, இதையெல்லாம் அவர்கள் திருத்துகிறார்கள், அதில் உள்ளபடியே நியாயம் இருக்கிறதா, அது எந்த வகையிலெல்லாம் பாதிக்கும், அதை எப்படி நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்த ஒரு சிந்தனை ரீதியான தெளிவு முஸ்லிம்களிடம் வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. இந்த வெறுமனை போகக்கூடிய ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடிய எல்லாரும் எதுக்காக ஆர்ப்பாட்டம் பண்ற என்று கேட்டால், அவர்கள் நமது வக்ஃபு சட்டத்தை எதிர்க்கிறார்கள் என்று 19ஆக சொல்வார்களே தவிர, இந்த சட்ட திருத்தத்தில் இருக்கக்கூடிய ஆபத்துகள் என்ன, எஜுகேட், ஒரு சமுதாயத்தை அறிவுமயப்படுத்துவது, இதைத்தான் மிக முக்கியமாக நாம் கை கொள்ள வேண்டும். ஒன்று, நாம் உணர்வுபூர்வமாக நம்முடைய முழக்கங்களை எழுப்புவதும் உணர்வுபூர்வமாக நாம் பேசுவதும் சவால் விடுவதும் அது ஒரு வகையிலே அந்த நேரத்திற்கான ஒரு ஆறுதலாக ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய வண்ணத்திலே அது இருக்கும், உண்மைதான். ஆனால் அது மட்டுமே போதுமா என்றால் இல்லை. அதை வரக்கூடியவர்களை எப்படி எஜுகேட் செய்வது, இதை குறித்தான செய்திகளை அவர்களுக்கு உண்மைத்தன்மை எப்படி விளக்குவது. எனவே இது குறித்த ஆவணங்களை நாம் சேகரிக்க வேண்டும். அந்த தீர்ப்பு என்ன, அந்த தீர்ப்பிலே குறிப்பிடப்பட்ட அம்சங்கள் என்ன, அது எப்படியெல்லாம் முரணாக இருக்கிறது, சட்ட வல்லுநர்கள் என்ன சொன்னார்கள், நாடாளுமன்றத்தில் பேசியவருடைய குறிப்புகள் என்ன, இதெல்லாம் ஆவணப்படுத்தப்பட வேண்டும், தொகுக்கப்பட வேண்டும். இது குறித்த சிந்தனை தெளிவு முஸ்லிம்களுக்கு ஏற்பட வேண்டும். அடுத்ததாக இதை குறித்து சகோதர சமுதாய சொந்தங்களிடம் நாம் பேச வேண்டும், உரையாட வேண்டும். இந்த நாட்டில் என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கு, இன்றைக்கு விலைவாசி உயர்வு, கேஸ் சிலிண்டருடைய விலையை இந்த வாரம் 50 ரூபா ஏற்றி இருக்கின்றார்கள். பெட்ரோல் விலை கட்டுக்கிடக்காமல் சென்று கொண்டிருக்கிறது. நாடு திவாலாகி கொண்டிருக்கிறது. வேலை வாய்ப்பு இல்லாமல் ஆகி கொண்டிருக்கிறது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியாவில் இருக்கக்கூடிய பொருள்களுக்கான வரி விதிப்பை அதிகப்படுத்தி இந்தியாவிற்கு பெரும் பொருளாதார நெருக்கடியை கொடுக்கிறார். அங்குள்ளவர்களை நீங்கள் உங்கள் நாட்டுக்கு திரும்ப என்று கைவிலங்கிட்டு அவர்களை நாட்டுக்கு அனுப்புகிறார். நாடு பெரும் நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அப்போ சகோதர சமுதாய சொந்தங்கள்ட்ட எப்போ நாடு இப்படி திவாலாகிட்டு இருக்கு, இந்த பெட்ரோலும் கேஸும் முஸ்லீம்களுக்கு மட்டும் இல்லை, உனக்கும் தான் பாதிப்பு ஏற்படுத்தும். நாம் மக்களை தேர்ந்தெடுத்து எதற்காக நாடாளுமன்றத்துக்கு அனுப்பினோம் என்று சொன்னால், அவர்கள் இந்த தொகுதி மறு சீராய்வு என்று சொல்லி மாநிலங்களை சிதைப்பதும், மும்மொழி கொள்கை என்ற அடிப்படையிலே மொழியை கொண்டு திணிப்பதும், வக்ஃபு சட்டத்தை திருத்துகிறோம் என்ற பெயரிலே பிற மதத்துடைய விவகாரங்களில் உள்ள தலையிடுவதும் இப்படியெல்லாம் இருக்கிறது. இதை குறித்து நீங்கள் எதுவும் பேச மாட்டீர்களா என்று சொல்லி சகோதர சமுதாய சொந்தங்களை நாம் தனிப்பட்ட முறையில் நம்முடைய நட்பு வட்டாரத்திலே உண்மையின் பக்கம் இல்லைங்கள் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இன்றைக்கு மிகப்பெரிய பொய்யை அவர்கள் கட்டவிழ்த்து விடுகிறார்கள். வகுப்புவாதிகளுடைய பெரிய ஆயுதமே பொய். கொஞ்சம் கூட கூசாமல் தொலைக்காட்சி விவாதங்களாகட்டும் அல்லது பெரும் நாடாளுமன்ற அவையாகட்டும்
அதைத்தான் இன்றைக்கு ராசா பேசும்போது சொன்னார். இங்கே இருக்கக்கூடிய அமைச்சரே எவ்வளவு பெரிய கட்டுக்கதையை அவிழ்த்து விடுகிறார், அதை நீங்கள் நிரூபித்தால் நான் ராஜினாமா செய்து விடுகிறேன் என்று சவால் விட்டார். அந்த அளவு பொய்யை துணிந்து பேசுவது. இந்த மாதிரி திருச்சியில் ஒரு இடத்த அவங்க ஃபுல்லாக ஆக்கிரமிச்சுட்டாங்க, முஸ்லிம்கள் சொத்தெல்லாம் ஆக்கிரமிக்கிறார்கள் என்று வாய்ப்பு வந்ததை சொல்வது, அதெல்லாம் பொய்யான தகவல் என்பதை சகோதர சமுதாய சொந்தங்களிடம் நாம் சொல்லவில்லை என்று சொன்னால் அந்த பொய்யை நம்பி அவர்களும் சரிதான், முஸ்லிம்கள் இப்படித்தான் சொத்துக்களை எல்லாம் உழைச்சு போடுறாங்க, நம்ம சொத்துக்களை எல்லாம் ஆக்கிரமித்து விட்டார்கள். நிச்சயமாக முஸ்லிம்கள் யாருடைய சொத்தையும் ஒருபோதும் ஆக்கிரமிக்கவில்லை, அது தெளிவாக இருக்கிறது. எனவே இந்த உண்மைகளை இதை நாம் புரிந்து கொண்டால்தான் சகோதர சமுதாய சொந்தங்களிடம் நாம் இந்த செய்தியை எடுத்து சொல்லி அவர்களையும் இந்த போராட்ட களத்திற்கு முன்னிறுத்த வேண்டும். மேடையில் பேசுவதற்கு மட்டுமல்ல, முஸ்லிம்கள் விவகாரத்துக்காக முஸ்லிம்கள் ஒன்று திரளுகிறோம், ஆனால் இதுவல்ல, சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களும் இதில் ஒன்று திரண்டு அவர்கள் இந்த போராட்டத்தை நடத்த வைப்பதுதான் நமக்கு கிடைக்கின்ற வெற்றி. ஏனென்றால் இது முஸ்லிம்கள் பிரச்சனை அல்ல, இது நாளை கிறிஸ்தவர்களுடைய பிரச்சனையாக, பட்டியலினத்தவர்களுடைய பிரச்சனையாக, இந்து சமயத்தினுடைய பிரச்சனையாக இது மாறக்கூடிய வகையிலே இது மிகப்பெரிய ஆபத்தை உள்ளடக்கியது என்பதை உணர்த்தி அவர்களை நாம் ஒன்று திரட்டி போராட்ட களத்திற்கு முன்வைக்க வேண்டும். அடுத்து ஊடகவியலாளர்கள் அவர்களை சந்தித்து ஊடகத்திலே எப்படியெல்லாம் எழுதுகிறார்கள், எப்படியெல்லாம் பேசுகிறார்கள், கிடைத்த தகவல்கள் எல்லாம் பரப்புகிறார்கள். ஏன்னா அவர்களை சந்தித்து இதனுடைய உண்மைத்தன்மை என்ன என்பதை சரியான முறையில் நின்று பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் ஏற்படுத்த வேண்டும். அதே போல இந்த விவாதக்களம் மட்டுமல்லாமல், மக்கள் மன்றம் மட்டுமல்லாமல், இதை ஆவணப்படுத்தக்கூடிய செய்திகள் மட்டுமல்லாமல், நம்மிடம் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இருக்கக்கூடிய முகநூல் பக்கங்கள் இருக்கிறது, வலைதள பக்கங்கள் இருக்கின்றது. அதிலெல்லாம் இந்த அறிவுத்தளத்திலே மக்களை உள்ளங்களை வெல்லக்கூடிய வகையிலே சில இந்த சட்ட பிரச்சனைகளை குறித்து நாமும் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்க வேண்டும். இந்த போராட்டத்தை நாம் தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும். அடுத்து யாரெல்லாம் நம்மோடு இருக்கின்றார்களோ அவர்களை இனம் கண்டு அவர்களிடம் நம்முடைய ஆதரவையும் அன்பையும் தெரிவித்து இந்த கட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இதில் ரொம்ப ஆபத்தானவர்கள் யார் என்று சொன்னால், எதிரிகள் ஒரு பக்கம் என்று சொன்னால், இதற்கு நடுநிலை வகிக்கிறோம் என்ற பெயரிலே அமைதியாக இருந்தவர்கள் இன்னும் ஆபத்தானவர்கள். இந்த கள்ள மௌனம் எப்போதும் ஆபத்தானது. இந்த மௌனம் எதிர்ப்பு குரலை விடவும் ஆபத்தானது இந்த அமைதி தான். அவர்கள் இதிலே துரோகம் இழைக்கக்கூடியவர்கள். முதலிலே இந்த தேர்தல் முடிவுகள் வகுப்புவாத சக்திகளுக்கு எதிராக வரும்போது நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் இன்றைக்கு அவர்கள் வகுப்புவாதிகள் கிடையாது, அவர்கள் இந்த மாதிரியான பிரச்சனையிலே நியாயத்தின் பக்கம் நிற்பார்கள் என்றெல்லாம் நம்பிக்கொண்டிருந்தோம். ஆனால் அவர்கள் கடைந்தெடுத்த சுயநலவாதிகளாக அவர்கள் இதிலே மிக பெரும் துரோகம் இழைத்திருக்கிறார்கள். எனவே இந்த துரோகிகளை இனம் கண்டு கொள்ள வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சி போன்றவர்கள் இன்றைக்கு அமைதியாக இருந்தார்கள், வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை. தமாக எதிர்ப்பு வாக்களிப்பை செலுத்தியிருக்கிறது. இவை நண்பர்கள் யார், எதிரிகள் யார் என்பதை நாம் இனங்கண்டு கொள்ள வேண்டும். அவர்களையும் சந்தித்து ஏன்பா நீ வாக்களிக்கல, நீ ஏன்பா எதிர்த்து வாக்களித்தா என்று. இதில் இன்னும் மிகப்பெரிய ஒரு வேடிக்கை என்னவென்று சொன்னால், இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்களே அதில் இருந்து கொண்டு அவர்கள் கோடாரி காம்புகளை உருவாக்கி அவர்களே ஆமாம் எங்கள் சொத்துக்கள்லாம் ஆக்கிரமித்து விட்டார்கள், இது தேவையான சட்டம் என்ற அளவிற்கு ஒரு பரப்புரை மேற்கொண்டிருக்கிறார்கள். எனவே இது எல்லாம் கருத்தில் கொண்டு இப்போதைக்கு நாம் என்ன செய்வதென்றால், அறிவுத்தளத்திலே நாம் சில கேள்விகளை இவர்களுக்கு முன்வைக்க இருக்கின்றோம். இதில் எப்படியெல்லாம் அவர்கள் இந்த சட்ட திருத்தத்திலே ஆபத்துகள் இருக்கிறது, அதை நாம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்பதையெல்லாம் நாம் முதலிலே விளங்கிக் கொள்ள வேண்டும். முதல்ல நிறைய பொய்யான தகவல்களை அவர்கள் பரப்புகிறார்கள். என்ன பொய்யா பரப்புகிறாங்க என்று சொன்னால், வக்ஃபு சட்டத்தில் வக்ஃபுக்கு தான் அதிகமான இடம் இருக்கிறது, இராணுவத்திற்கும் ரயில்வேக்கும் அதிகமான சொத்து வக்ஃபில் தான் இருக்கு என்று அவர்கள் சொல்கின்ற மாதிரி ரயில்வேக்கும் இராணுவத்திற்கும் அதிகமான அளவில் மூன்றாவது இடத்துலாம் இல்லை. ஏனென்றால் வக்ஃபு என்பது அதில் டாக்குமெண்ட் செய்யப்பட்டிருக்கிறது, நில அளவை செய்யப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்றத்திலே அவர் ராசா சொன்ன மாதிரி 90 விழுக்காடு இடங்களுக்கு முறையாக சர்வே செய்யப்பட்ட டாக்குமெண்ட் செஞ்சாலும் இவ்வளோ சொத்து என்பது தெரியப்பட்டிருக்கு. ஆனால் இந்த அறநிலையத்துறையில கபில் சிபில் பேசும்போது சொன்னார், தமிழ்நாட்டில் உள்ள 3 கோயில்களுடைய சொத்தை வக்ஃபு சொத்தை விட பெருசா இருக்கு என்று சொல்கிறார். அதனால் இது என்ன முஸ்லிம்கள் அதில் ஒரு பெருமையா, பார் எங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு என்று. இல்லை, சச்சார் அறிக்கை சொல்கிறது முஸ்லிம்கள் எவ்வளவு பின்தங்கியவர்களா இருக்கிறார்கள். இந்த சொத்தெல்லாம் யாருக்கு, நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ள நமக்கு பெரிய வலிமையை காட்டுவதற்காக என்றால் இல்லை, பள்ளிவாசல்களாகவும்
அடக்கத்தலங்கள் கபர்ஸ்தான்களாகவும் இன்னும் அதிலே மதரசாக்களாகவும் ஏழை எளியவர்கள் பயன்படக்கூடிய விதமாகவும் தான் இது பயன்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே இந்த சொத்துக்கள் எல்லாம் முஸ்லிம்களிடம் அபரிமிதமாக குவிந்து கிடக்கிறது, அவர்கள் செல்வ செழிப்பில் வாழ்கிறார்கள் என்ற ஒரு போலி தோட்டத்தை உருவாக்குகிறார்கள். உண்மை அதுவல்ல. ஆனால் அந்த சொத்து அதிகமான சொத்துகள் இருக்கிறது. ஆனால் இந்து அறநிலையத்துறைக்கும் இது போன்ற அமைப்புகளுக்கும் இதை விட பல கோடி மடங்கு சொத்துகள் இருக்கின்றன என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது அவர்கள் சொல்கின்றார்கள், இதுல பெண்களுக்கு அதிகாரம் இல்லை, அதனால பெண்களை நாங்கள் அதிகாரத்தை கொண்டுறதுக்கு பெண்களுக்காக உரிமையை நாங்கள் கொடுக்கிறோம் என்று சொல்லி. ஆடு நனைந்தால் ஓநாய்க்கு கவலை வருகிறது. முஸ்லிம்கள் முத்தலாக் விவகாரம்னா முஸ்லிம்கள் விவகாரம், அந்த மதத்தை சார்ந்தவர்கள் அதற்கென்ற அமைப்புகள் இருக்கின்ற அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். ஆனால் இவர்கள் இதில் எவ்வளவு பெரிய பொய். நாம சொல்லணும், இது யாருப்பா சொன்னது பெண்களை உள்ள கொண்டு வரக்கூடாது என்று. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வக்ஃப் வாரிய உறுப்பினர் 2 பேர் பெண்கள், ஃபாத்திமா முசஃபரும் இன்னொரு பெண்ணும் இருக்கிறார். 2 பெண்கள் இருக்கிறாங்களே. இதற்கு முன்பு ஃபத்தர் செய்த் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி வக்ஃப் வாரிய தலைவராக இருந்திருக்காரு. சிஇஓக்களா பெண்கள் இருந்திருக்காங்க. இது ஒரு புது கதையை சொல்றாங்க. வக்ஃப் வாரியத்துக்குள் பெண்கள் நுழைய முடியாமல் இருந்தது, பிரதமர் கொண்டார். ஏற்கனவே இருக்குப்பா, பொய் சொல்லாத. எனவே இந்த பொய்யை நாம் தோல்வித்து காட்ட வேண்டும். அடுத்து என்னவென்று சொன்னால், இந்த வக்ஃப் சொத்துக்கள் எல்லாம் இதுல கணக்கிடப்படாமல் இருக்கிறது, ஏகப்பட்ட சொத்துக்கள் அப்படி இருக்கிறது, ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கிறது என்ற ஒரு பொய்யை அவர்கள் சொல்லிட்டார்கள். இல்லை, இதில் 90 விழுக்காடு நில அளவை செய்யப்பட்டிருக்கிறது என்றதை ஒன்றிய அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருக்கிறது என்ற அந்த செய்தியையும் நாம் சொல்ல வேண்டும். அடுத்து அவர்கள் சொல்கின்ற ஒரு பொய் என்னவென்று சொன்னால், இதை முஸ்லிம்கள் நிறைய ஆக்கிரமித்து விட்டார்கள், வக்ஃப் சொத்துக்கள் ஆக்கிரமிப்புக்குள்ளாக இருக்கிறது, அந்த ஆக்கிரமிப்பை மீட்டெடுப்பதுதான் நம்முடைய வேலை, அதற்காக இந்த சட்டம். நல்லது. அப்படியா? இந்த சட்ட திருத்தத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த ஆக்கிரமிப்பை மீட்டெடுப்பதற்கு ஒரு இடத்துல ஏதாவது பாயிண்ட் இருக்கானா? இல்லை. நீ எது நோக்கத்துக்காக கொண்டு வந்து அது ஒரு இடமாக இருக்கணும் இல்லையா? ஆக்கிரமிப்பாளர்களுக்கு என்ன தண்டனை? ஆனால் என்ன கொடுமை என்று சொன்னால், ஆக்கிரமிப்பாளர்களுக்கு சாதகமான சட்டத்தை வச்சிருக்கான் பாருங்க. 12 வருஷமா ஒருத்தன் வக்ஃப் சொத்தை ஆக்கிரமிச்சிட்டான்னா 12 வருஷத்தை தாண்டி அந்த சொத்து அவனுக்கு. இது ஆக்கிரமிப்பாளர்களுக்கு ஆதரவான சட்டமா அல்லது எதிரான சட்டமா? 12 வருஷம் நான் வந்து சொத்தை ஒருத்தன் ஆக்கிரமிச்சிட்டான்னா அவன்கிட்ட இருந்து இதை வக்ஃப் சொத்தை அரசு எடுத்துக்கொள்ளும் அல்லது வாரியம் எடுத்துக்கொள்ளுங்கிறதானே ஆக்கிரமிப்பை மீட்கொள்றது. 12 வருஷமா நீ வச்சிருந்தியா, நீனே வச்சுக்கப்பா என்று சொன்னால் இது யாரை முட்டாளாக்குவது? அடுத்து அப்படியே ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கிறதா? உண்மைதான், வக்ஃப் சொத்துக்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கிறது, அரசால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கிறது, கார்பரேட் நிறுவனங்களால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கிறது, முஸ்லிம்களாலே ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டா என்ன செய்யணும்? அதை ஆக்கிரமிப்பை மீட்பதற்கான எந்த சட்ட குறிப்பு இதில் இல்லை. இரண்டாவது, ஆக்கிரமித்தால் அதை மீட்பதற்கு வாரியத்திற்கு கூடுதல் அதிகாரம் கொடுக்கணும், வாரிய நடவடிக்கை எடுக்கணும். அப்போ வாரியத்துக்கு கூடுதல் அதிகாரம் கொடுத்தால் அந்த ஆக்கிரமிப்பு அகற்றப்படுமா, வாரியத்திட்ட இருக்கக்கூடிய அதிகாரத்தை பறித்தால் அந்த ஆக்கிரமிப்பு அகற்றப்படுமா என்று சொன்னால் தலைகீழாக இது கொண்டு வருவது ஆக்கிரமிப்பை ஊக்குவிப்பதற்கும் சொத்துக்களை திருடுவதற்குமான வழிவகையை இந்த சட்ட திருத்தம் கொண்டு வருகிறது என்பதை நாம் அவர்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும். என்ன என்று சொன்னால், இதுல பிரிவு 40 வாரிய தலைவருக்கு வானளாவிய அதிகாரம் இருக்கிறது. அவர் நினைச்சா ஒரு சொத்தை வக்ஃப் சொத்துன்னு சொல்லிட்டு போயிடுறாரு, வாரிய தலைவருக்கு கூட அதிகாரம் கொடுக்க கூடாது என்று அவர்கள் ஒரு பொய்யை சொல்கிறார். வாரிய தலைவருக்கு வானளாவிய அதிகாரம்லாம் கிடையாது. வாரிய தலைவர் என்ன செய்வார் என்று சொன்னால், அந்த சொத்துக்களில் இருக்கக்கூடியத வாரிய உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், 3 பேரை கொண்ட தீர்ப்பாயம் இருக்கிறது, அரசு தான் நில அளவை செய்கிறது, தன்னிச்சையான அதிகாரம் கிடையாது. வாரியத்தை நியமிப்பது யாரு? கவர்மெண்ட். வருவாய்த்துறை யார்கிட்ட இருக்கிறது? அரசுட்டா. நில அளவை யார் செய்கிறது? அரசுட்டா. இது குறித்த தீர்ப்பாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் அரசுக்கு சம்பந்தப்பட்டவர்கள். இதை மேல்முறையீடு செய்வது யாரு? நீதிமன்றத்தை, அதுவும் அரசு தான். எனவே இது அரசு சம்பந்தப்பட்டது தான். எனவே இவர்கள் என்ன செய்கிறார்னா, வாரிய தலைவருக்கு வானளாவிய அதிகாரம் இருக்கு. எந்த வாரிய தலைவராது இதுவரைக்கும் ஏதாவது ஒரு சொத்தை இதுதான் வக்ஃப் சொத்து என்று அவர் தன்னிச்சையாக முடிவெடுத்தார் என்று ஒன்றும் இல்லை. இதெல்லாம் இப்படி இருந்தால் அவர்கள் இன்னுமா பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இது ஒரு பொய். வாரிய தலைவர்களுக்கு வானளாவிய அதிகாரம் எல்லாம் இல்லை. சரி, அப்படியே வாரிய தலைவருக்கு அதிகாரம் இருக்கிறது, அவர் எல்லா சொத்தையும் பார்த்து இது வாரியத்துக்குள்ளது, இது வக்ஃபுக்குள்ளது என்று அவர் முடிவெடுக்கிறார் என்று சொன்னால்
அதை முறைப்படுத்த வேண்டுமா அல்லது அந்த அதிகாரத்தை கலெக்டர் அல்லது மூத்த அதிகாரிக்கு கொடுத்து அவருக்கு இந்த ரைட்ஸை கொடுக்க வேண்டிய ஒரு நிலை ஏன் வந்தது? புரியுது இல்லையா? இந்த வக்ஃபா ஒரு சட்டத்தோட இடம் வக்ஃபு இடமா இல்லை. இந்த பள்ளிவாசல் வக்ஃபுக்கு சொந்தமானதா, தனியாருக்கு சொந்தமானதா, அரசுக்கு சொந்தமானதா என்று ஒரு இந்த பள்ளிவாசலை குறித்து வரும்போது இதை குறித்து யார் பேச வேண்டும்? அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு அதிகாரி, ஒரு கலெக்டர் இந்த பள்ளிவாசலை பார்த்து ஆமா இது அரசுக்குள்ளே சொல்லிட்டு போயிட முடியுமா? ஆனால் இந்த சட்டம் கலெக்டர் ராஜுக்கு வழிவகுக்கிறது. அதிகாரத்தை அவர்களால் நியமிக்கப்பட்டவர்கள், அரசால் நியமிக்கப்பட்ட அரசு அதிகாரி யாருக்கு சாதகமா சொல்லுவான்? அரசுக்கு தான் சாதகமா சொல்லுவான். எனவே இந்த சட்ட திருத்தத்திலே இத்தகைய சிக்கல்கள் எல்லாம் இருக்கிறது. முடிவெடுப்பது முன்னால் எப்படி இருந்தது என்றால் அந்த வாரிய தலைவருக்கு முடிவு இருக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருந்தார்கள். அந்த அதிகாரத்தை வாரிய தலைவரிலிருந்து பிடுங்கி அதை இப்போது யாருக்கு? இதை மத்திய அரசு நியமிக்கின்ற மாவட்ட ஆட்சியரை அல்லது அவரை விட பணிமூப்பு நேர்ந்த ஒரு அதிகாரிக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும் என்றால் உச்சநீதிமன்றம் இப்படியெல்லாம் சொன்னீங்கன்னா எல்லா சொத்துக்களும் பறிபோய்விடக்கூடிய, எல்லா சொத்துக்களையும் சுருட்டி விடக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது என்பதை உணர்ந்துதான் அதற்கு இடைக்கால தடை விதிக்கின்றார்கள். அடுத்து தீர்ப்பாயம் ஒன்று இருக்கிற, அந்த தீர்ப்பாயத்தில் அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவ்வளவுதான். அதனால அந்த தீர்ப்பாயத்தினுடைய அதிகாரத்தை நாங்க நீதிமன்றத்துக்கு கொண்டு போறதுக்காக இந்த சட்ட திருத்தம். இதுவும் ஒரு வகையான பொய் தான். இந்த தீர்ப்பாயத்தில் மாவட்ட நீதிபதி அந்தஸ்துள்ள 2 நீதிபதிகள், ஒரு நீதிபதி இருப்பார், மூத்த அரசு அதிகாரி ஒருவர் இருப்பார், ஒரு அறிஞர், மார்க்க அறிஞர், ஒரு ஆலிம் ஒருவர் இருப்பார். 3 பேர் கொண்டதான் அந்த தீர்ப்பாயம். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டா அந்த சட்டத்தில் 2 பேர் போதும். மார்க்க அறிஞருக்கு இங்கே வேலை இல்லை. தீர்ப்பாயத்தில் திருத்தம்னா மாவட்ட அதிகாரியும் நீதிபதியும் சேர்ந்து முடிவு பண்ணிக்குவாங்க யார் சொத்தை? முஸ்லிம்கள் சொத்தை. எனவே இந்த 2 பேர் போதும் என்ற ஒரு திருத்தத்தை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அடுத்து இந்த தீர்ப்பாயம் முடிவு இறுதியா என்றால் இல்லை. இந்த தீர்ப்பாயம் ஒன்று முடிவு செய்கிறது என்று சொன்னால் அதை எதிர்த்து உயர் நீதிமன்றத்துக்கு செல்ல முடியும். உயர் நீதிமன்றத்துக்கு ஏற்கனவே சென்றிருக்கின்றார்கள். தீர்ப்பாயத்துடைய முடிவை எதிர்த்து உயர் நீதிமன்றத்துக்கு போய் பல வழக்குகள் வந்திருக்கிறது. ஆனா இவன் என்ன செய்யறான்னா இந்த தீர்ப்பாயத்துடைய அதிகாரத்தை பறித்து 90 நாட்களுக்குள் நீங்க அங்கே செல்ல வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையும் கொண்டு வருகிறார்கள். அடுத்து இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆபத்து என்று சொன்னால், ஒருத்தன் தானம் கொடுக்கலாம்னா யார் வேணாலும் கொடுக்கலாம். நான் இஷ்டப்பட்ட என் சொத்தை யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம். ஆனால் 5 வருஷம் ஒருத்தன் இஸ்லாத்துக்கு 5 வருஷம் முறையா கடைபிடிச்சாதான் அவன் மட்டும்தான் வக்ஃபு செய்ய முடியும். இது எவ்வளவு பெரிய மத குறுக்கீடு என்று சொன்னால், ஷரியத் சட்டத்தின் மீது கை வைக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை இது இடையிலே கொண்டு வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆபத்து. ஒருவன் முஸ்லீமா இல்லையா என்பதை தீர்மானிப்பது யார்? அவன் இந்த மார்க்க கடமைகளை பின்பற்றுகிறானா இல்லையா என்பதை தீர்மானிப்பது யார்? அதற்கு அதிகாரத்தை உங்களுக்கு தந்தது யார்? இதுல இருந்து முஸ்லிம்கள் மட்டுமல்ல, இந்துக்களை கூட சொத்துக்களை வக்ஃபு செய்திருக்கிறார்கள். இது ஒரு மதத்தை பின்பற்றவர்கள் அதை செய்யணுங்கிறதா இல்லையே. அப்ப இதை ஒரு மதத்தின் மீதான உச்சகட்ட தாக்குதலை அவர்கள் தொடுக்கிறார்கள். இங்கே சரியத்தை தகர்த்து விட வேண்டும் என்று. அப்ப இந்த மார்க்கத்தை எப்படி பின்பற்றுவது என்பதை யார் ஃபாலோ பண்றா என்பதை அதையும் நிர்வகிக்கக்கூடிய ஒரு பொறுப்பை இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அடுத்து என்னன்னா, ஒரு வக்ஃபு சொல்வதற்கு ஆண்டாண்டு காலமாக வக்ஃபு குறித்து நீங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு நேற்று செய்யப்பட்டதல்ல. இதுல வக்ஃபு யார் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், அண்ணல் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதற்கு முன்பு வக்ஃபு செய்தது உஸ்மான் ரலியல்லாஹு ஒரு கிணற்றை வாங்கி வக்ஃபு செய்திருக்கிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் பேரித்த தோட்டத்தை வக்ஃபு செய்திருக்கிறார்கள். அண்ணல் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 அனாதை சிறுவரிடமிருந்து வாங்கி மஸ்ஜித் நபவி வக்ஃபு செய்தார்கள். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே இருந்தே. இது ஒரு தாவாக்கான செய்தியா சகோதர சமுதாய சொந்தங்கள்ட்ட சொல்ல முடியும்? முஸ்லிம்கள் சொத்துக்களை தாங்களே அனுபவித்துக் கொள்ளாமல் அதை சகோதர சமுதாய சொந்தங்கள் பயன்படக்கூடிய வகையில் வெறும் பள்ளிவாசல் கபர்ஸ்தான் மட்டுமல்ல, மருத்துவமனைகள் கட்டி கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு ஏழைகள் பயன்படக்கூடிய எத்தீம் கானாக்கள் என்று சொல்லக்கூடிய அனாதை இல்லங்கள், முசாஃபர் கானா என்று சொல்லக்கூடிய ஏழைகளுக்கான இடங்கள் எல்லாம் இதில் கொடுத்திருக்கிறார்கள். இதுல எல்லாரும் தான் பயன்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே வக்ஃப் என்பது இறைவனுடைய திருப்தியை பெறக்கூடிய வகையில் அபரிமிதமாக இருக்கக்கூடிய சொத்தை இறைவனுக்காக நாங்கள் எழுதி வைப்பது. அதை விற்கவோ வாங்கவோ முடியாது. எனவே இந்த சூழ்நிலையில் அந்த வக்ஃபை குறித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வக்ஃபு வாய்மொழியா சொன்னா அது செல்லும் என்று அந்த காலத்தில் இருந்தது. இப்போ எழுத்துப்பூர்வமாக வந்திருக்கிறது. ஆனால் எழுத்துப்பூர்வமாக மட்டும்தான் வக்ஃபு செய்யணும் என்று சொல்லும் போது பழைய விஷயங்களை என்ன செய்வான்? அதன் கோர்ட் அழகா கேட்டது. டெல்லி ஜாமியா மசீதை எழுத்துப்பூர்வமான டாக்குமெண்ட் இல்லை, என்ன செய்ய போற? எத்தனை சொத்துக்கள் இன்றைக்கு வாய்மொழி மூலமாக இருக்கிறது. எனவே
இது முழுக்க முழுக்க வக்ஃபை சூறையாடுவதற்கும் முஸ்லிம்களை சொத்தை திருடுவதற்குமான சட்டம் போட்டு திருடுவதற்கான ஒரு ஏற்பாடு. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் அல்ல, இது சட்டம் போட்டு திருடுற கூட்டம். எனவே அவர்கள் சட்டத்தின் வாயிலாக திருடுவதற்கான முயற்சி செய்கிறார்கள். நான் சொன்னது போல 1963 107வது பிரிவு இதை சட்டம் வரையறை சட்டம் பொருந்தாது என்று சொல்வதன் மூலமாக 12 வருஷம் ஒருத்தர் இருந்தால் அவனுக்கு ஆக்கிரமிப்புக்கு இடம் கொடுக்கிறது. அடுத்து இதில் மிகப்பெரிய கொடுமை என்னவென்று சொன்னால், வக்ஃபு உறுப்பினர்கள் 13 பேர் இருந்ததை 11 பேராக குறைத்து அதில் 2 முஸ்லீம் அல்லாதவர்களை உள்ளே கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார்கள். 2 நான் முஸ்லிம்ஸ் உள்ள கொண்டு வர்றாங்க. ஒரே ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா நெடுந்தெருவில் ஒரு ராஜகோபால பெருமாள் கோயில் ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலில் அறங்காவலராக நர்கீஸ் கான் அப்படிங்கிற ஒருத்தர் நியமிச்சாங்க. நியமித்த உடனே இந்திய அறநிலையத்துறை தான் நியமிக்குது நர்கீஸ் கானை. இந்த ராஜகோபால பெருமாள் கோயிலுடைய அறங்காவலர் நியமித்த உடனே இங்க இருக்கக்கூடிய ஹெச் ராஜா எக்ஸ்ல அந்த பதிவு போட்டார். இது இஸ்லாமியர் எப்படி இந்த இந்து அறநிலையத்துறை எப்படி ஏற்பாடு செய்யலாம், ஒரு இஸ்லாமியரை எப்படி நீங்கள் கொண்டு வரலாம், எங்களுடைய ஹெச்ஆர்சி சட்டம் இது எதிர்க்கிறது, அவர் எப்படி ஆகம விதிப்படி எப்படி ஒரு கோயிலை நிர்வகிப்பார், நர்கீஸ் கான் எப்படி இதை நிர்வகிக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறது, இந்த தலையீட்டை அவர்கள் கொண்டு வருவதற்கு அதிகாரம் கொடுத்தது யாரு, இதன் மூலமாக இந்துக்களுடைய வழிபாட்டு தலங்களை எல்லாம் சூறையாடுவதற்காக நர்கீஸ் கானை உள்ள கொண்டு வந்தாங்க. அந்த நர்கீஸ் கான் சொன்னார், நான் முஸ்லீம் இல்லப்பா, நான் ஒரு இந்து தான், எங்க வாப்பா பேர் தங்கராஜ், எங்க அம்மா நான் கஷ்டப்பட்டு பேரெல்லாம் நான் புள்ள பிறப்பானா செத்து போயிடுவானாங்க போது நர்கீஸ் கான்ங்கிற ஒரு டாக்டர் அந்த என்னை காப்பாற்றி என்னை பிறக்க வச்சுக்க, அந்த நன்றி கடனுக்காக முஸ்லீம் பேரை வச்சாங்க எனக்கு, நான் ஒரு இந்து தான். அப்போ ஒரு இந்து பேரை வைத்தவர் கூட ஒரு அறங்காவலராக இருப்பதற்கு உங்களுக்கு பொறுக்கவில்லை என்று சொன்னால், ஒரு இஸ்லாமியர்கள் தங்களுடைய சொத்துக்களை தாங்கள் நிரூபிப்பதற்காக ஒரு வாரியம் ஏற்படுத்தியிருப்பார்கள், அதிலே உள்ளே வரலாம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது என்பதைத்தான் இந்த நீதிமன்றம் கேட்கிறது. இந்து அறநிலைத்துறை சார்பாக இங்க இருக்கக்கூடிய கல்லூரிகள் இருக்கிறது, பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது, அதிலே ஒரு முஸ்லிம் ஆசிரியரை நியமிப்பதற்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறீர்கள். இந்த அறநிலையத்தில் உள்ள கல்லூரியில ஒரு முஸ்லிம் வாத்தியார் எப்படி போகலாம் என்று, ஒரு ஆசிரியர் உள்ள போகக்கூடாது, ஆனால் இந்த சொத்து விவகாரங்களுக்குள் இருவர் உள்ளே நுழையலாம் என்று சொன்னால் இது எத்தனை பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இதுல மிக முக்கியமாக இதுல இருக்கக்கூடிய ஆபத்துகள் எல்லாம் என்னவென்று சொன்னால், இது அமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கிறது. பிரிவு 14, 25, 26, 29க்கு எதிராக இருக்கிறது. 1995 சட்டம் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, அதுல கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் எல்லோருக்குமான ஒரு செயலைத்தான் அதை குறிப்பிடுகிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். இது தேவையற்ற ஒரு தலையீடை கொண்டு வருகிறது. இந்த வக்ஃபு சொத்துக்களை குறித்து இன்னும் சில சந்தேகங்கள் நிறைய இது மாதிரியான விரிவாக சொல்ல முடியும். இந்த ஜுமா நாளில் சுருக்கமாக சில செய்திகளை எடுத்து உங்கள் முன்னால் நான் பேசியிருக்கிறேன். இதை போன்ற அவர்கள் வைக்கின்ற இந்த குற்றச்சாட்டுகளை, வக்ஃபு சட்டத்தை திருத்தவே கூடாதா, திருத்தினா இவங்க குதிக்கிறாங்களே, ஏன் திருத்தக்கூடாதுன்னு அவங்கள சொல்லவே இல்லை. 1954 இந்த சட்டம் இயற்றப்பட்டது, 1995 இந்த சட்டம் முழுமை பெற்றது, 2013 திருத்துங்க நம்மளும் கேட்டோம். வக்ஃபுக்கு அதிகாரத்தை வழங்க மனிதர்களால் இயற்றப்பட்ட சட்டம் திருத்தத்திற்கு உள்ளாவதான். அந்த திருத்தத்தை முஸ்லிம்கள் கோர வேண்டும். யார் கேட்டா இவர் சட்டத்தை திருத்து, நாங்களும் கேட்கணும். நாங்க கேட்காமலே இதை நீ திருத்த வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன இருந்தது? அப்படி திருத்த வேண்டும் என்று சொன்னால் அது எங்களுடைய கோரிக்கையை நீங்க உள்ளெடுக்க வேண்டும். இது எல்லாத்தையும் விடுங்க. கருத்து கேட்டில்ல, மக்கள் எல்லாம் கருத்து கொடுத்தாங்க, அந்த கருத்துக்கு என்ன மதிப்பளித்தாங்க, அந்த அப்படியே தூக்கி குப்பையில போட்டு நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அதை செய்வோம். இது ஜனநாயகத்தின் மீது இருக்கக்கூடிய ஒரு எதேச்சதிகாரத்துடைய தாக்குதலாக இருக்கிறது. இது உலக நாடுகளே இன்றைக்கு இந்தியாவை மிக ஆபத்தான ஒரு நாடாக பார்க்கக்கூடிய அளவிற்கு இந்த வக்ஃபு திருத்த சட்டம் மிக ஆபத்தாக இருக்கிறது. எனவே அன்பிற்கினிய சகோதரர்களே, இந்த சட்ட திருத்தம் குறித்தான அறிவையும் தெளிவையும் இதில் உண்டான சிக்கல்களையும் முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இதில் முஸ்லிம்கள் ஆக்கிரமித்திருக்கிறார்கள், அந்த சொத்துக்களை எல்லாம் அவர்கள் எப்படி திருந்த வேண்டும், இந்த நாம சரியில்லை என்று சொன்னால் அதிகாரத்தை எல்லாம் யார் மூலமாக கொடுத்து இதை எச்சரிக்கிறார். எனவே அந்த விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்கின்றன. எனவே இந்த சுருக்கமான நேரத்திலே சில வக்ஃபு குறித்த செய்திகளை நாம் பார்த்திருக்கணும். முதலில் நாம் அறிவுமயப்பட வேண்டும், இது குறித்த தெளிவுகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். உணர்வுபூர்வமாக ஒரு செய்தியை எதிர்கொள்வதனால் அதற்கு தீர்வு கிடையாது. அறிவுத்தளத்திலே நின்று எதிர்கொள்ள வேண்டும். சட்ட போராட்டங்களை எடுக்க வேண்டும். மக்கள் மன்றத்திலே இதில் மக்கள் போராட்டத்தை வீரியப்படுத்த வேண்டும். நம்முடைய ஜனநாயக உரிமையை காப்பதற்காகவும் இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டையும் மத நல்லிணக்கத்தையும் பேணுவதற்காகவும் இதை ஒரு நல்ல அழைப்பியல் வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு
ஈகை திருநாள் கொண்டாடிய வேளையில் எப்படி நாம் ஈகை கொடுத்தோம், சதக்கா செஞ்சோம், எப்படி ஜக்காத் கொடுத்தோம், அதே போலதான் வக்ஃப் என்பதும் ஒரு மகத்தான ஏழைகளை காப்பாற்றக்கூடிய ஒரு பெரும் திட்டமாக இருக்கிறது என்பதையும் குறித்து நாம் பேச வேண்டிய ஒரு நல்ல தருணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் இதன் மூலமாக இந்த இறை மார்க்கத்தை இந்த மண்ணிலே மேலோங்க செய்வதற்கும் சகோதர சமுதாய சொந்தங்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்துவதற்கும் இந்த சோதனைகளை நமக்கு இறைவன் வாய்ப்பாக நல்ல வளமாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையும் தந்தருவானாக என்று நான் பிரார்த்தித்து, இந்த சட்ட திருத்தம் விரைவில் நல்ல ஒரு தீர்ப்புக்கு உள்ளாகும் என்ற எதிர்பார்ப்பையும் இந்த நேரத்தில் நான் முன்வைக்கின்றேன். வல்ல ரஹ்மான் அதற்கு அருள் புரிவானாக.